ஒரு வாரத்துக்கு முன்னால ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார். மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது, உண்மை. அதுல பங்கு என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 4 ஆண்டுகளில் செய்த திட்டம் என்ன? மருத்துவ வளர்ச்சிக்காக செய்தது என்ன? ஒண்ணுமே இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் இந்த தொகுதியில் இருந்திருக்கிறார் என்றால் இந்த 10 ஆண்டுகளில் 18 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என் தாய் புரட்சி தலைவி அம்மா 7 மருத்துவக் கல்லூரி, அண்ணன் எடப்பாடியார் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 18 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. எத்தனை மருத்துவ இடத்தை பெற்றிருக்கிற ஒரே ஒருத்தருக்கு கல்வி கற்பதற்கு மருத்துவ இடத்தை உருவாக்க முடிந்ததா உண்டா? இதற்கு படிக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்கியா? சிந்தித்து பாருங்கள். வெக்கமா இல்ல? யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் தான் தகப்பன் சொல்ற ஒரு ஈனத்தனமான இழிவுறவையாக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கலாமா? சொல்றது அவர் நம்பல அல்லது ஏதோ ஒண்ணு. நான் கேட்கிறேன், இதே நீட் பிரச்சனை வந்தது தமிழ்நாட்டில், மாணவர்கள் சேர்க்கை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வழங்கி சட்டம் போட்டாரா இல்லையா? தேர்தல் என்பது கடந்த பார்லிமெண்ட் தேர்தலோட ஒப்பிடவே தேவையில்லை. பார்லிமெண்ட் தேர்தல் நரேந்திர மோடி தொடரணுமா அவரை நீக்கணுமா நடந்த தேர்தல், அதுல நமக்கு பங்கே இல்லை. இந்த தேர்தல் அண்ணன் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சி சரியான ஆட்சியா? இன்றைக்கு ஸ்டாலின் நடத்துகின்ற இந்த மன்னர் ஆட்சி சரியான ஆட்சியா? தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வேண்டுமா, தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி வேண்டுமா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல். இன்றைக்கல்ல, நாளைக்கல்ல, என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இதை மாற்றுவதற்கு எவனும் தமிழ்நாட்டில் இல்லை, ஏன் இந்தியாவிலே இல்லை. அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். வேணும் என்றால் சவால். எத்தனை கட்சிகள் உங்களிடத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஆதரவு இருந்தாலும், இன்றைக்கு மக்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். மக்களுக்கு எதிரான எந்த ஆட்சியும் நிலைத்ததில்லை, நீடித்ததில்லை, எந்த கட்சியும் வெற்றி பெற்றதில்லை.